இப்போ எல்லோரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு டீப் ஸ்லோ பிரெத்ஸ். ஸ்பைனை நேராக வச்சுக்கலாம். 2 பாம்ஸும் மேலே பார்த்தா மாதிரி முட்டியில் ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். டீப் ஸ்லோ ப்ரீதிங். இப்போ அந்த ட்ராமேட்டிக் கண்டிஷன், எந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கோ, இது வரைக்கும் நீங்கள் இருக்குதுன்னு நினச்சிருக்கீங்களோ உங்கள் லைஃப்பில், அந்த சுச்சுவேஷன் உங்கள் கண்ணை முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களை நீங்கள் பாருங்கள். அந்த சுச்சுவேஷன் நடக்கும்போதோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறமோ மனசு உடஞ்சி நீங்கள் அழுதுட்டு இருந்த சமயமாக இருக்கலாம். தனியாக நைட்டு யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சோகத்தில் நீங்களாக அதை ஃபேஸ் பண்ணி கதறின சமயமாக இருக்கலாம். இல்லை யாருக்குமே அதை ஷேர் பண்ணாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கி இருக்கிற உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களோட மனக்கண்ணில் அந்த சுச்சுவேஷனை ரீக்ரியேட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எந்த இடத்துல எப்படி உட்காந்து அழுதிங்கன்னு ஞாபகம் இருந்ததுன்னா, ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறீங்க, இல்லை மரத்துக்கிட்ட நிற்கிறீங்க, மாடியில் தனியாக உட்காந்துருக்கீங்க, இல்லை நைட்டு உங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கிற உங்ககிட்ட நீங்கள் நெருங்கி போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப், அது உங்களோட பாஸ்ட் செல்ஃப். இப்போ உங்ககிட்டயே நீங்கள் நெருங்கி போகிறீங்க. நீங்கள் இந்த ஃப்யூச்சர் செல்ஃபாக அவங்கக்கிட்ட பேசிட்டு வர்ற வரைக்கும் அந்த சீனில் மற்றவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு ஆக்ஷன் உங்களுக்காக க்ரியேட் ஆகுது. இப்போ அங்கே மனசு உடஞ்சி உட்காந்துருக்கிற உங்ககிட்ட நீங்கள் போங்க. உங்கள் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க. உங்கள் தோளில் நீங்கள் கை வைங்க. நீ என்ன கோத்ரூ பண்ணுறன்னு எனக்கு புரியுது. நீ எவ்வளோ கஷ்டம் கோத்ரூ பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். நீ இவ்வளவையும் தாண்டி நீ ஹோல்ட் ஆன் பண்ணி நிற்கிறதே பெரிய விஷயம். நான் உன்னை ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். நீ கோத்ரூ பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படின்னு சொல்லி உங்கள் சோலை நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. யாருமே இல்லாமல் இருந்த உங்களோட பாஸ்ட் செல்ஃப் உங்கள் தோளில் சாஞ்சே அழுறாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் அழுறாங்க. அப்போ நீங்களே உங்களை தட்டி கொடுக்குறீங்க, தடவி கொடுக்குறீங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இது உன்னை எந்த வகையிலையும் தவறான வகையில் பாதிக்காது. கவலைப்பட வேண்டாம். நீ என்ன கஷ்டப்படுறன்றது நிறைய ஹை சோல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத. உன்னோட எந்த துக்கமும் வீண் போகவே போகாது. உனக்கு அநியாயம் நடந்துருச்சே அப்படின்னு நீ மனசு நொந்து வெந்து போக வேண்டாம். உனக்கு நடந்த அநியாயம் எல்லாத்துக்கும் தகுந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் நீ அதை பற்றி யோசிக்காத. ஜஸ்ட் காம் டவுன். இட்ஸ் ஓகே. நம்மளை மீறி இப்படி நடந்துருச்சே, நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சே அப்படின்ற தாட்ஸ் நீ இனிமேல் நினச்சி வருத்திக்காத. You are doing a great job. You are doing a fantastic job. இந்த நிலைமையில் இன்னொருத்தங்களால் இந்த அளவுக்கு தாங்கியிருக்க முடியுமா தெரியாது. உண்மையிலே நீ பண்ணதை, நீ இவ்வளோ தாங்கியிருக்கிறத நிறையா ஹை சோல்ஸ் நின்று அப்ரிஷியேட் பண்ணுறோம். நீ ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கணும், நீ ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கணும், இல்லை இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, இந்த மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் கிடையாது உன் மேலே. நீ பண்ணதை முழுசாக நாங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இட் இஸ் ஓகே.
இப்போ உங்கள் பாஸ்ட் செல்ஃபோட 2 கையவும் பிடிச்சிட்டு உங்களோட கண்ணை நீங்களே உத்து பார்க்குறீங்க. வாழ்க்கை இத்தோட முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. நீ இன்னும் நல்லா இருக்க போகிற. நிறைய சேஞ்சஸ் பார்க்க போகிற உன் லைஃப்பில். ஃபெனாமினல் சேஞ்சஸ் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அ பிக் பொட்டென்ஷியல். நிறைய சேஞ்சஸ் உன்னால் கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு மேலே நீ உன்னை குழப்பிக்க வேண்டாம். இப்போ அவங்க உங்களை பார்க்குறாங்க, அப்போ நீ யார் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் உன்னோட ஃப்யூச்சர் செல்ஃப். நீ சோர்ந்து உட்காராத, துவண்டு போகாத. இப்போ உள்ள ஃப்யூச்சர் செல்ஃப் நான். இதை விடவே இன்னும் பெட்டர் ஃப்யூச்சர் செல்ஃபாக நான் மாறுவேன். ஸோ இந்த பரிமாணத்தில் ஒரு பகுதி நீ. இந்த வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பகுதி நீ. இந்த வளர்ச்சி நீ இதை கோத்ரூ பண்ணலன்னா இன்றைக்கி நடந்திருக்காது. அதுக்கு உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய வணக்கம், பெரிய சல்யூட். அந்த இடத்துல நீ இவ்வளோ கோத்ரூ பண்ணலன்னா இன்றைக்கி நான் ஃப்யூச்சர் செல்ஃபாக முன்னாடி இப்படி நின்று இருக்க மாட்டேன். நன்றி, மனசார நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். எதுவும் வீண் போகலை. நீ சிந்தனை ஒரு கண்ணீரும் வீணாகலை. உன்னோட எந்த வலியும் வீண் போகாது. இது நம்மளையே ரீபில்ட் பண்ணி நம்மளே ஸ்ட்ரென்தனாகி நிற்கிறதுக்கு இந்த வலிகள் எல்லாமே உதவ போகுது. உனக்கு ஹெல்ப் எப்பயுமே இருக்குது. நீ எப்போ வேணுமோ நீ என்னை கூப்பிட்டு பேசலாம். உனக்கு ஆறுதலுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி டைட் ஹக் கொடுக்குறீங்க உங்களோட பாஸ்ட் செல்ஃப். முதல்ல பார்த்தப்ப இருந்த ஒரு வைப்ரேஷனோட இப்போ உங்கள் பாஸ்ட் செல்ஃப் வைப்ரேஷன் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு தடவை அவங்க க்ளோஸாக அவங்க கண்ணை பார்த்துட்டு டேக் கேர் சொல்கிறீங்க, வாழ்க வளமுடன் சொல்கிறீங்க. அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ்.